இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணி இடையே ஏற்பட்ட பிரச்சினை அதிகார மோதலாக மாறியது. இருவரும் தனித்தனி அணியாக பிரிந்ததால் பாமக யாருக்கு சொந்தம் என்ற விவகாரம் வலுத்து வருகிறது. பாமக தமக்குதான் சொந்தம் என டெல்லி ஐகோர்ட்டில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நீதிபதி புஷ்கர்னா கடந்த டிசம்பரில் தீர்ப்பளித்தார். அதில் அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. மனுவாக வழங்கப்படும் கடிதத்தின் அடிப்படையிலேயே தேர்தல் கமிஷன் முடிவு எடுக்க முடியும். எனவே பாமக தொடர்பான விவகாரத்தில் இருதரப்பும் சிவில் கோர்ட்டை நாடி நிவாரணம் பெறலாம் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி இந்திய தேர்தல் கமிஷன் டெல்லி ஐகோர்ட்டில் முறையிட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பாமகவின் தலைவர் அன்புமணிதான் என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்திருக்கிறது. பாமகவில் பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்பிருந்து ஆவணங்களின் அடிப்படையில் கட்சியின் தலைவராக அன்புமணிதான் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இதை ஏற்க மறுக்கும் தரப்பினர் சிவில் கோர்ட்டின் உத்தரவை பெற்று வந்தால் மட்டுமே அதில் மாற்றங்கள் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இதை பதிவு செய்து கொண்ட டெல்லி ஐகோர்ட் வழக்கை முடித்து வைத்தது. எனினும் தங்களின் ஆட்சேபனைகளையும் பதிவு செய்யுமாறு ராமதாஸ் தரப்பு கோரிக்கையை கோர்ட் ஏற்றது.